ஏ காதலி என் தலையன நீ என நினைத்துக் கொள்வேன். அதில் நான் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்போடு நினைத்துக் கொள்வேன். கோடைக்கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய். என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் பொலிவ. இப்போ எதுக்கு இந்த பூமாரி இங்கே வருது? அவள் பண்ணுற தப்புக்கெல்லாம் எப்படியும் வக்காலத்து வாங்கிட்டு தான் வரப்போறா. பூமாரி, நீ ஒன்றும் சந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச வேண்டாம் பூமாரி. அவள் ஃபர்ஸ்ட் அந்த சீனியரை லவ் பண்ணிட்டு அப்புறம் சரண் பின்னாடி சுற்றிட்டு இப்போ சரணோட மனசையும் உடைச்சிட்டா. ஸோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் தயவுசெய்து வந்துடாத. நிறுத்துங்கடி, என்ன விட்ட ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க. சும்மா எதுவுமே தெரியாமல் பேச வந்துட்டாலைய. ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம சும்மா சந்தியாவே தப்பு சொல்லிட்டு வந்துட்டீங்க. எதுவுமே தெரியாம சந்தியாவை தப்பா பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அது என்ன தகுதி வேணும்னு நினைக்கிற? சரணி போ. அவனுக்கு அவன் நல்லா தான் இருக்கான். அவன் எங்கே நல்லா இருக்கான்? தேவையில்லாமல் குடிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன, ஆதினி, அது பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அவளுக்கு சபரியை பிடிச்சிருந்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு ஜஸ்ட் அட்ராக்ஷன், சரியா? அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதை சரண் கிட்ட சொல்லணும், மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போய் சொன்னான். அதை கூட புரிஞ்சுக்காம அவன் அவளை நடு ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்கான். என்னது உண்மையா சொன்னாளா? ஆமா, அவ வந்துட்டு எனக்கு கில்ட்டா இருக்க, வந்துட்டு எதையும் நான் மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உண்மையா சொன்னா. இப்போ சரண் தான் வேணுங்கிறதுக்காக நம்ம பின்னாடியே போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் தெரியல உங்களுக்கு. அவ என்கிட்ட 2 நிமிஷம் சிரிச்சு பேசினது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவ 2 நிமிஷம் சிரிச்சு பேசினதுக்கு இப்படி சொல்றியே, அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அவன் உன் சொந்தக்காரன், உன் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. நாங்களும் அப்படி இல்லைல்ல. இல்லடி, அது எதுவும் சொல்ல வேண்டாண்டி, எதுவும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. இவ்வளோ நாள் நீங்க எங்ககிட்ட பேசினதே அவனுக்காக தான், அதுவும் நல்லா புரிஞ்சுது. என்ன பூமாரி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? எனக்கு உங்களை பார்த்தாவே பிடிக்கல. டென்ஷன் ஆகுது. எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு. ஒன்னா தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறக்காக இன்னொருத்தவங்களை எப்படி வேணாலும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவளுக்கும் நான் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கேன், நான் வந்து கேட்பேன். என்னடி இவ எப்படி சொல்லிட்டு போறா? அதான் அப்போ சந்தியாவால தப்பில்லையோ தெரியலையே. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்குடி. எனக்கும் தாண்டி என்ன நடந்ததுன்னு தெளிவா யாருமே சொல்லல. ஆமா, சரி பார்த்துக்கலாம். நான் கிளம்புற டைம் ஆச்சு. சரி பார்த்து போயிட்டு வா. ஏன் சோனி குட்டி இவ்வளோ லேட்டு? நமக்காக இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? யாராச்சும் பார்த்துருவாங்களே என்னமோன்ட்டு பார்த்து மெதுவாக வந்தேனா, அதான் லேட்டு. எதுக்கடியே பயப்படுற? இனிமேல் பாரு, இந்த உலகத்தோட உச்சிக்கே உன்னை கூட்டிட்டு போறேன். அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிறியா? ஆசைதான். அப்படி கெட்டியா பிடிக்கிறாங்க. ஒழுங்கா வண்டியை பார்த்து ஓட்டு. திருட்டு போன எதுக்கடி நடுவுல இவ்வளவு கேப் விட்டுருக்க? நடுவுல என்ன 4 மூட்டை அரிசியா வைக்க போற? கொஞ்சம் கிட்டதான் தள்ளி வாயேண்டி. ஃபர்ஸ்ட் ரோட்ல கவனிச்சு வச்சு ஓட்டு. நீ வண்டி ஓட்டுறத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. என்ன பார்த்துட்டே ஓட்டாத, ரோட்டை பார்த்து ஓட்டு. அதெல்லாம் நான் பார்த்துதான் ஓட்டுவேன். நீ மட்டும் இன்னை கொஞ்சம் கிட்ட வந்து உட்காந்து பாரு, வண்டி எப்படி போகுதுன்னு. ஓவரா ஐஸ் வைக்காத. இப்போ ஓகேவா? இப்பதான் சூப்பரா வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு ஃபீல் வருது. வரும். ஏ சோனி, நிஜமான இல்லாம என்னால இருக்கவே முடியாதுடி. நேற்று நீ பாட்டுக்கு ஏதோ சொன்ன, எனக்கு ஓகேவா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அப்படியே எனக்கு உலகமே இருந்து போன மாதிரி இருந்தது தெரியுமா? எப்படியும் நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருந்தது. எனக்கும் தான் சாம். எனக்கு இந்த 2 வருஷமா எப்படி இருந்தது தெரியுமா? இப்போதான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கு. நைட்டில் போகும்போது சொல்லவே முடியல என் சந்தோஷத்தை. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏய், எங்கடி அங்க பாத்துட்டு வர? முன்னாடி ஹீரோ மாதிரி நான் இருக்கையில ரோட்டை பாத்துட்டு வர. என்ன பாரு, ஏன் என்னெல்லாம் பாக்குற மாதிரி இல்லையா? ஹீரோவா? யாரு நீயா? நல்லா பார்க்குறாப்புல கூட இல்லை, ரொம்ப சுமாராக இருக்க. ரொம்ப துமுறுதாண்டி. துமுறலாம் இல்லைப்பா. சரி, இங்க யாருமே இல்லை பாத்தியா? ரோட்ல ஒரு வண்டி கூட வரல. நம்ம 2 பேரும் தான் போயிட்டு இருக்கோம். வேணா சுத்தி மத்தும் பாரு. ஆமா, யாருமே இல்லை. இப்போ என்ன அதுக்கு? அது வந்து யாருமே இல்லைல்ல. அது வந்து ஒரே ஒரு
நான் என்னன்னு சொல்லவே இல்லையா, அதுக்குள்ள ஆஹா ஆஹாங்கிற. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு முத்தம் கொடுடி, என் செல்ல குட்டியல்ல, தங்க குட்டியல்ல. ஒரு விடம் பேச்சில் கொஞ்சம் ஊரா இருக்கு. அப்புறம் நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா தள்ளி உட்காந்துக்குவேன், பார்த்துக்கோ. திருட்டு போனேன். ஏண்டி எவ்வளோ நல்லா நம்ம 2 பேர் பிரிஞ்சிருப்போம், எவ்வளோ தவிச்சு போயிருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதலா ஒன்னே ஒன்று அதெல்லாம் இல்லை. ஒன்று கூட கிடைக்கலனா எப்படிடி? முடியாது போடா. இப்போதைக்கு நீ சமத்தா வண்டி ஓட்டிட்டு போற. நீ முதல்ல என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடு, அப்புறம் யோசிக்கிறேன். சமத்தா தான் போவேன், சமத்தா போகிறேன். உன்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். அப்படியே போக போக கண்ணத்தில் மட்டும்தான், கண்ணத்தில் ஜஸ்ட் கண்ணத்தில் ஒன்னே ஒன்று. சாம் வர வர உனக்கு ரொம்ப குறும்பாயிடுச்சு. அப்புறம் நான் பைக்கில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிடுவேன், பார்த்துக்கோ. சரி போய்க்கோ, எங்கே இறங்க பார்க்கலாம். சரி நிறுத்து, நான் கிளம்புறேன். நீனா இறங்கி போயிடுவியா? ஆமா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. இப்படி கட்டு பிடிச்சிட்டு வர்றதே எனக்கு போதும் தான். இறங்கிக்கு இது போயிடாத கோவத்தில், எனக்கு இதுவே போதும். ஓகேவா? ஓகே. ஒரு மான் முட்டி தோர்த்தேனடி, உசுர கூட தர யோசிக்க மாட்டேனடி. ஒரு மும்பேங்க ஒரு மான் முட்டி தோர்த்தேனடி, உசுர கூட தர யோசிக்க மாட்டேனடி. பார்க்காத பசியேத்தாத இந்த காட்டார பூட்டாதடி. சாஞ்சாலே கொட சாஞ்சேனே ஹே சிரிக்கி. சாம், உன்கிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லிடு என் கண்ணுக்குட்டி. ஐ லவ் யூ. லவ் யூ ஸோ மச். பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தானடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. சொன்னிக்குட்டி, ஏதாவது சாப்பிட்றியா? ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்லை சாம், எனக்கு எதுவும் வேணாம். ஏன் காலேஜ்லேருந்து கிளம்புனதுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கா? என்னாச்சு உனக்கு? பழைய மாதிரி இல்லையே. இன்னும் ஏதாவது கோவமா இருக்கியா? இல்லை, இந்த சந்தியா மேலே சாம் ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்படுறானா? ஏன் என்னாச்சு? இந்த சந்தியா இருக்கல, ஃபர்ஸ்ட் சபரின்னு ஒருத்தவங்கள லவ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து சரண் அதை வந்துட்டு அவன்கிட்டயே போய் சொல்லியிருக்கா. அதான் இப்போ குடிச்சிட்டு திரியிறான், அவன் பைத்தியக்கார மாதிரி திரியிறான். சரி, இப்போ நீ எதுக்கு அது அவங்க 2 பேத்துக்கு நடுவில் போன? அது இப்படி நான் சரண் அப்படி பார்க்க முடியும்? சரி, இப்போ அதுக்கு தான் சுகமா இருக்கியா? இல்லை, இன்னைக்கு காலையில் நாங்கள் சந்தியாவை கிளாஸ்க்கு முன்னாடி வச்சு திட்டி விட்டுட்டோம். ஏன்? கோவமாக வந்துச்சு, அவளை பார்க்க டென்ஷனாக இருந்துச்சு, அதான் திட்டி விட்டுட்டேன். சரி, அதான் திட்டில முடிஞ்சு விடு. ஆமாம், திட்டி விட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு நான் ஏலேட்டேன்னு கேட்டேல, நான் வரும்போது பூமாரி யாரு? அவளும் எங்கள் ஃப்ரெண்டு தான். அவன் எங்களை வெளுத்து வாங்கிட்டா தெரியுமா? எப்படிலாம் கேட்டான். என்ன கேட்டா? உனக்கு சரண் ஃப்ரெண்டு, உனக்கு அம்மா மட்டும் தான் முக்கியம், நீ சரணை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற, ஆனால் சந்தியா பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டா. அப்போ அந்த பொண்ணு மேலே தப்பு இருந்தால் அவ்வளோதானே திட்டுவாங்க? இல்லை, சந்தியா ஃபஸ்ட்டு சபரியை லவ் பண்ணாலும் ஒன்று, ஆனால் சபரிக்கும் பூமாரிக்கும் தான் லவ் செட் ஆயிருக்கு. சபரியானா பூமாரியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பூமாரியும் அண்ணனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஓகே ஆயிடுச்சு. சந்தியாவும் அதை புரிஞ்சுட்டு வெறும் அஃபெக்ஷன் தான் சொல்லிட்டாலாம் முதல்லையே. அதுக்கப்புறம் தான் சரண் வந்திருக்கான். சரி. அந்த சரண் தான் தப்பாக புரிஞ்சுட்டான். அவளுக்கு கில்ட்டாக இருந்ததான், எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடணும்னு தான் சொன்னாலாம். இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது எதை நம்புறதுனே. நாங்கள் சந்தியாவை தான் தப்பாக எடுத்தோம். அவள் தான் சரண் வாழ்க்கைக்கு எடுத்துட்டா. இப்போ அவள் குடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு பொண்ணு கூட இருக்கான் அப்படின்ட்டுலாம். சோனி, நான் அவனை சொன்னால் கோவப்படக்கூடாது. சொல்லு. பூமாரி சொன்னதில் 100% உண்மை இருக்கு. இது ஒரு கேவலமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தேவையே இல்லாமல் நீயும் கையிலும் சந்தியா கிட்ட சண்டை போடாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. சாமி எப்படி சொல்கிற? அப்போ சரணுக்கு வலிச்சிருக்காதா? வலிச்சிருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சந்தியா நினச்சிருந்தா அதை அவன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம்ல. இப்போ பாரு, மறைச்சிருந்தா அதெல்லாம் பிரச்சனையே நடந்திருக்காது. அங்கே தான் அவளோட உண்மையான காதலே தெரியுது. இதை கூட அவன் புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நல்லா யோசிச்சு பாரு. சரண் மேலதான் தப்பு இருக்கு. இன்னொன்று, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அவங்க சரண் பண்ணுறத பார்த்தா சந்தியா மேலே லவ் இருக்க மாதிரி தான் இருக்குது. சந்தியாவுக்கும் சரண் மேலே லவ் இருக்க மாதிரி தான் இருக்குது. கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா உன் மூஞ்சி நீ எங்கே கொண்டு போய் வைப்ப? அதுக்கப்புறம் எப்படி நீ சந்தியா கிட்ட பேசுவ? உன்னால் அவன் மூஞ்சியில் முடிக்க முடியுமா? சொல்கிறத சொல்லிட்டு சோனி, அப்புறம் உன் இஷ்டம் தான். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் சந்தியா மேலே தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணலை. மேபி உனக்கு சரண் மேலே சாஃப்ட் கார்னர் அதிகமாக இருக்கலாம்.
அதனால நீ தப்பில்லை, நீங்களாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கீங்க, அதனால கூட இருக்கலாம். பட் அந்த பொண்ணு பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ உண்மையாக இருந்திருந்தா அந்த பிள்ளை சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன மேட்டர் தான். இதுக்கு போய் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். புரியுது. சரி, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாமா? என்னதே வீட்டுக்கா? வந்ததுலேருந்து சரணை பற்றி பேசிட்டு இப்போ வீட்டுக்கு போகலாங்கிற? டைம் ஆச்சுல. அடியே, அப்போ நம்மளை பற்றி, நம்ம ஃப்யூச்சர்ஸ் பற்றி எப்போ டிஸ்கஸ் பண்ணுறது? அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ நாளைக்கும் என் கூட வருவியா? அதெல்லாம் இல்லை, வா முதல்ல போகலாம். கிளாஸில் எதாவது இருந்தாலும் பேசிக்கலாம். என்னடி அங்கே பேசினா யாராவது பார்த்துருவாங்க, ஸ்டாஃப் பார்த்துருவாங்க அப்படிங்கிற, இங்கே வந்தாலும் டைம் ஆச்சுங்கிற. நான் என்ன பண்ணேன்? என்னமோ பண்ணு, இப்போ போகலாமா? டைம் ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு நான் செத்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் என்ன எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி வா. ஆனால் ஒரு கண்டிஷன், வரும்போது இப்படி கட்டி பிடிச்சிட்டு வந்தியோ, போகும்போது அப்படி தான் போகணும். ஆனால் நீ இருக்க பாரு, நானே சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு. வா. இன்னைக்கு உங்க அண்ணி வரட்டும், அவளுக்கு இருக்கு. அடியே வசந்தி. சொல்லுங்க அத்தை. உனக்கு இவ்வளோ வயசாச்சே, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாடி? விடிஞ்சா போதும் எங்கேயாவது கிளம்பி போயிடுற. இது வீடு நினைச்சியா இல்லை சத்திரம் நினைச்சியா? இங்க துணி வைக்கணும், சமைக்கணும், கோலம் போடணும், எதுவுமே செய்யறதில்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதாவது அக்கறை இருக்கா குடும்பத்து மேல? அம்மா சும்மா இருமா, அவங்களும் காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சும்மா எதுக்கு அவங்கள பார்த்து கத்திக்கிட்டே இருக்க? நானே எங்க மாமியார் 10 பொண்ணு நகை கேட்டு குடைசல்ல தலை வெடிச்சிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் சண்டை கட்டிட்டே இருக்கீங்க. தெரியுதா மாமியார் எப்படி இருப்பாங்கன்னு? அவங்க மாமியார் என்னென்னலாம் பேசி உனக்கு இங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவளை பாரு, இந்த லட்சணம் அதை என்னென்னலாம் பண்றான்னு. வீட்டில் இருக்க வேலையை கூட செய்யறதில்ல, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிடுறான். இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் சும்மா இல்லை, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் போனேன். அதுவும் உமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன். அதுக்குள்ளே இந்த கற்றுறீங்க. விடிஞ்சதுலேருந்து வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தானே போனேன். ஃப்ரீயாகவே அவங்க மாமியார் வீட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கு நான் ஏதாவது சொன்னேனா? ஒன்றுமே சொல்லாமல் நல்லா தானே பார்த்துட்ருக்கேன். இப்போ என்னடானா அவன் முன்னாடி என்ன வச்சு திட்டுறீங்க? அடியே, வார்த்தையை அளந்து பேசு. என் வீட்டில் வந்து எனக்கே தர்மநியாயத்தை பற்றி பேசி சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? நீ வெளியே போகிறதுனால தான் இங்கே இருக்கிற வீட்டு வேலையில அறகுறையாக கிடக்குது. ஒழுங்கா வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு அடங்கி இருக்கிற வேலையை பாரு. ஓ, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், ஆனால் வீட்டை விட்டு வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது, அப்படித்தானே? ஆமாம், அப்படித்தான். இப்படியே பேசிட்டுருங்க. ஒரு நாள் உமா மாதிரி நானும் என் வீட்டுக்காரை கொட்டிட்டு வெளியே போயிட்டே இருப்பேன். எது, வெளியே கூட்டிகிட்டு போவியா? ஆமாம், இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுறது? ஐயோ, இவ செஞ்சாலும் செய்வான். சும்மா இதேம்மா, ஏன் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க? அண்ணி சொல்கிறது தப்பே இல்லை. இல்லடி, இவ விடிஞ்சதும் சும்மா இருமா, அவங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போகிறாங்க. என்ன? நீங்கள் போங்க அண்ணி, அம்மா இப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். உனக்கு இருக்கிறது கூட அவங்க அம்மாவுக்கு இருக்கிறது இல்லை பிரியா. வாயை வச்சுட்டு சும்மா இருமா. நான் சும்மா தாண்டி இருக்கேன், எதுவுமே செய்யறதில்ல. நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க, அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவ எனக்கு மகளா இல்லை அவளுக்கு தங்கச்சியா? பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் கூட அழகாக பொறுக்கிடுமே. இப்போ அதுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அழைச்சும் போயிடுச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் கூட்டி எப்படியாவது பொறுக்கி வைக்கணும். என்னம்மா ராணி, வேப்பமூத்து பொறுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க்கா, அது ஒரு 4 காசு ஆகும்ல, அதான் வீட்லேயே இருக்கிறத. சரிம்மா. அப்புறம் இந்த கோமதி 4 நாள் வீட்டு விட்டு வெளியே வரல ராணி, அதான் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? தெரியலையேக்கா, அவங்க கூட தானே இருப்பாங்க. இல்லைம்மா, நீ வசந்தி கிட்ட ஏதாவது கேட்டிருப்பேன்னு கேட்க வந்தோம். இவளுகளுக்கு தெரியாமையா இருக்க போகுது. அம்மா வாயை விட்டுறக்கூடாதுப்பா. என்னம்மா ராணி, உனக்கு எதுவும் தெரியாதோ? இல்லைக்கா, எனக்கு எதுவும் தெரியலையே. அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட இல்லை ராணி, அதான் அந்த கோமதியோட பிள்ளை பிரியா வீட்டுக்கு வந்திருக்காளமே. அப்படியா? ஏன் எனக்கு அதெல்லாம் தெரியாதே. அடா ஆமாம், அது இதை புருஷன் உனக்கு விட்டான் போல, இங்கே வந்து கிடக்குறான். சரிங்கக்கா. இப்போ ஏதோ சத்தமாக இருந்ததே, ஏதாவது கேட்டுச்சா? இல்லை, அது இப்படி கேட்காம இருக்கும், பக்கத்து வீடு தானே. இல்லைக்கா, எனக்கு பெருசாக கேட்கறது இல்லை, நான் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. தெரியலம்மா, நாங்கள் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தோமா, ஏதோ வசந்தியும் கோமதியும் சண்டை போட்டுருந்தாங்க. சரி, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு போகலான்னு வந்தோம். அது அவங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையாக இருக்கும்க்கா. இவ பிள்ளைய வீட்டில் வந்து தான் உட்காந்துருக்கா. 10 பொண்ணாக ஓட முடியலையா அவங்களால? அதனால தான் இப்போ பெரிய சண்டையாக இருக்கும் போல. என்ன சொல்கிற? ஆமாம், பிள்ளைக்கு நகை ஓட சொல்லியிருப்பா. வசந்தி புருஷன்ட்ட சொல்லி வேண்டான்னு சொல்லியிருப்பா. இருக்கும். எம்மா, பிரியாவே தானே நான் போகலன்னு சொல்லிச்சு. கேட்கும்போதெல்லாம் நகை கொடுக்க முடியுமான்னு ஒரு விஷயம் தெரிஞ்சால் எப்படியெல்லாம் தெரிச்சு பேசுகிறாங்க. என்ன ராணி, நீ எதுவும் பேச மாட்டீர? இல்லைக்கா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அதான் தெரிஞ்சுக்கிறாணி, எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். எப்படி? ஆமாம்மா, நாட்டில் நடக்கிறது 4 விஷயம் தெரிஞ்சாதானே ஆகு. இல்லைக்கா, அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எங்கேயாவது போய் 4 வார்த்தை பேசுகிறோமா வந்தோமா, அவ்வளோதான். இப்போ கூட புள்ள வந்து வீட்டில் இருக்குது. அந்த புள்ள எந்த வேலையும் செய்யக்கூடாதாமா.
பாரு மருமகளை தான் வேலை செய்யணுங்கிறக்காக பிடிச்சி திட்டி இருக்கிறா. அந்த குமரி வந்து வீட்டில் உட்காந்துருக்காள், அவளை செய்ய சொல்ல வேண்டியதானே. ஆமாங்க்கா. சரிம்மா, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க நியாயம்? ஆமாம்மா, நம்ம என்னைக்கு அடுத்தவங்க நியாயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஆமாக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி வாங்க, கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு போகலாம். சரி ராணி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. பாத்தியா மங்களம், இவளுக்கு ஒன்றும் தெரியாதான். எப்போ பார்த்தாலும் வசந்தி கூட தான் சுற்றிட்டு இருக்கா. எல்லா விஷயம் தெரிஞ்சு நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற பாத்தியா. ஆமாக்கா, சரியான கள்ளியாகும். இவ மகாலட்சணம் தெரிஞ்சா இனி என்ன ஆகும் அதான் பாருங்களேன். சரி வாங்க, காதல் வந்துட போகுது. ஐயா, இதுக்கு என்ன இப்படி பேசிட்டு போகுது? இதுகளுக்கு மட்டும் ஒன்று தெரிஞ்சுட்டா ஊரே தம்பட்டம் அடிச்சிடும் போலையே.